ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட் வாங்குறதுல கொஞ்சம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். வின்ட்வெல்த் கேள்விப்பட்டிருப்பீங்க. அத தவிர ஒரு goldenpie.com சொல்லிட்டு ஒரு சைட்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம investindiabonds.com சொல்லிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த சைட்ஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கோ, அத நீங்க கட்டாயம் சூஸ் பண்ணிக்கங்க. நான் இன்னைக்கு வந்து கோல்டன் பை வச்சு நான் எப்படி வாங்கியிருக்கேன், எப்படி வாங்க முடியுன்றத காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது முழுக்க முழுக்க எஜுகேஷனுக்காக மட்டும் தான். இது யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க போய் வாங்குங்கன்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கிடையாது. நீங்க உங்களுக்கு எந்த சைட்ல, எந்த இடத்துல வாங்கணுமோ, எந்த பாண்ட் வாங்கணுமோ, நீங்க ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. இது முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ்க்கான விஷயம் தான். அதுவும் இல்லாம இது எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. இந்த சைட்டில தான் நீங்க வாங்கணும்னு சொல்லி எந்த ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஸோ மறக்காம நீங்க ஃபுல்லா தரோவா நீங்க செக் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன இருக்கோ, எந்த பாண்ட்ல வாங்கணும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகே, குயிக்கா வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ இத பாருங்க, ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து கோல்டன் பை, இண்டியா பாண்ட்ஸ், வின்ட்வெல், அதே மாரி invest.bondindia.com அப்படின்னு சொல்லிட்டு 4 சைட்ஸ் இருக்கு. அதில நான் இன்னைக்கு வந்து கோல்டன் பைய வச்சு காமிக்கிறேன். இந்த சைட் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் கோல்டன் பைல லாகின் பண்ணிட்டேன். என்னோட கேஒய்சி எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து உங்களோட கேஒய்சிலாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்கவுண்ட் ப்ரொஃபைலுக்கு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் டிக் மார்க் காமிக்கும். ஸோ எல்லாமே முடிஞ்ச பிறகு நீங்க போயிட்டு இங்க ப்ராடக்ட்ஸ்ல வந்து என்ன வாங்கலாம்? கார்ப்பரேட் பாண்ட்ஸ் வாங்கலாமா? என்சிடி வாங்க போறீங்களா? இல்ல ஃபிக்ஸட் டெபாசிட்டா? எது நீங்க சூஸ் பண்ணாலும் பண்ணிட்டு மாறலாம். அது இல்லாம குயிக்கா இங்க பாருங்க, நான் வந்து குயிக்கா இப்போ பாண்ட் வந்து எனக்கு ₹10,000 வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த லிங்க்ல இங்க போயிட்டு பாண்ட் 10,000 குடுத்தோம்னா, நமக்கு நெறைய லிங்க்ஸ் காமிக்கும். இதில வந்து பாருங்க, நவி ஃபின்சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இத காமிக்கிறேன் அப்படின்னா, கிரெடிட் ரேட்டிங் வந்து நல்ல ரேட்டிங்கா இருக்கு. பே அவுட்டும் மந்த்லியா இருக்கு. அது இல்லாம மெச்சூரிட்டி டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/2 இயர்ஸ்க்குள்ள தான் இருக்கு. இப்ப நான் இத செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணோனே, எனக்கு அதோட நவி ஃபின்சர்வ் லிமிட்டோட ஈல்ட் டூ மெச்சூரிட்டி 11.15 இன்னும் எத்தன வருஷம் இருக்குன்னு சொல்லி காமிக்கும். 2 இயர்ஸ் 6 மந்த் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளோ இருக்கும்? மந்த்லி பே அவுட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இது ஒரு யூனிட் வாங்குறோம் அப்படின்னா, இப்போ ₹10,000 நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு காமிக்கும். இந்த இடத்துல நீங்க கேஷ் ஃப்ளோ டைம்லைன் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளோ நமக்கு கேஷ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடும். ஸோ இப்போ பாருங்க, லாஸ்ட் இயர் வந்து 2028ல நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது, நமக்கு வந்து போட்ட அமௌண்ட்டும், மெச்சூரிட்டி அமௌண்ட்டும், ரிட்டர்ன்ஸும் கட்டாயமா ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஸோ இது மாரி நீங்க வந்து எந்த பாண்டு என்ன வேணும் அப்படின்றத நீங்க ஒரு தடவ செக் பண்ணிட்டு பாருங்க. முக்கியமா இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெளிவா அவங்களே வந்து கிரெடிட் ரேட்டிங் வச்சு எல்லாமே குடுத்துருக்கனால, உங்களுக்கு ஈஸியா வந்து செலக்ட் பண்றதுக்கும் முடியும். எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு தெரியும். இத பத்தி லாங் வீடியோ வேணுனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல. இன்னொரு வீடியோல இன்னொரு டாபிக் பத்தி டீட்டெயிலா பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.